நமக்கு நெருக்கமானவங்க கூட நம்மளை ஒதுக்கி நமக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி போகும்போது நம்முடைய இருதயம் கஷ்டப்படும் பாருங்க, அங்கலாய்க்கும் பாருங்க. பைபிள்ல ஆகார் என்பவளுக்கு துணை ஆபிரகாம் தான். ஆனா அந்த ஆபிரகாமும் கண்டுக்காதது போல இருந்ததுனால இவள் வனாந்தரத்துக்கு போனா. எனக்கு யாருமே இல்லை, என்னை கண்டுக்கிறதுக்கு யாரும் இல்லை, எனக்கு நன்மை செய்யறதுக்கு யாரும் இல்லை, என்னை பார்க்கறதுக்கு என்ன கூட பேசுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி இவள் வனாந்தரத்துல கதர்னா. ஆனா வனாந்தரத்துல யாருமே இல்லைனாலும் அந்த வனாந்தரத்திலையும் இவளுடைய சத்தத்தை ஒருவர் கேட்டார். வசனம் சொல்லுது, கர்த்தர் இவளுடைய அங்கலாய்ப்பை கேட்டாராம். கர்த்தர் இவளுடைய அங்கலாய்ப்பை கேட்டாராம். அங்கலாய்ப்பை கேட்டு அவருக்கு பதில் சொல்லுகிறார். உடனே இவர் சொன்னார், எந்த வனாந்தரத்திலையும் என்னுடைய அங்கலாய்ப்பை கேட்டு ஒருத்தவர் பதில் தர்றாருல, அவர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி ஆண்டவருக்கு பேரை விடுக்கிறார். ஒருவேளை நீங்கள் வனாந்தரமான சூழ்நிலையில எல்லாராலும் புறக்கணிக்கப்படுகிற நேரத்துல இருக்கிறீங்களா? அல்லது உங்களை கவனிப்பதற்கு ஆள் இல்லாம, உங்களோடு பேசுவதற்கு உங்களுக்கு துணையா தோள் கொடுக்கிறதுக்கு ஆள் இல்லாம இருக்கிறீங்களா? ஒன்றை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அவர் உங்களை காண்கிறார், உங்களுடைய சூழ்நிலைகளை காண்கிறார், உங்களுடைய வியாகுலத்தை காண்கிறார், உங்களுடைய பாரங்களை காண்கிறார். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை காண்கிற தெய்வம் பப்பா, என்னுடைய சூழ்நிலைகளை நீங்க பார்க்கிறீங்களே, எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி காண்கிற தெய்வத்தினிடத்துல கேட்டருளுங்கள். நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? கிருபையுள்ள பிதாவே, ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கிறேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்படிப்பட்ட நெருக்கடிகளை இருக்கிறாங்கிறத நீங்க பார்க்கிறீங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் பார்க்கிற தெய்வம் அல்ல. ஆண்டவரே எந்த காரியத்துல உம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து இருக்கிறார்களோ அந்த காரியத்துல விடுவிக்கிற தெய்வம். உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். காண்கிற தேவன் உங்க கூட இருக்கிறதுனால கவலைப்படாதீங்க. God bless you.